ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, திருத்திணிக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் போன்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். இந்த காணொளி என்று பார்க்கும் பொழுது இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் ஏனோ தானோ என்று ஒரு தகவலை சொல்லுவதில்லை, அல்லது இதை பார்க்கும் பார்வையாளர்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் இந்த காணொளிகளால் மாற்றம் பெற வேண்டும், அதன் மூலம் ஏற்றமும் பெற வேண்டும். அதே சமயத்தில் இந்த பூமி உருண்டையில் ஏதாவது ஒரு மனிதனை என்னுடைய பதிவுகள் சிந்திக்க வைக்குமானால், அல்லது ஒரு கடுகளவு அல்லது அணுவளவு நன்மை பயக்குமானால் இந்த நாள் எனக்கு இனிய நாளே. சரி நண்பர்களே, மற்றும் இன்று குடும்ப வாழ்க்கையில் பலமான ஏற்ற இறக்கங்கள், சங்கடங்கள், பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், இப்படி போன்ற எண்ணற்ற காரணிகளால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி குலைந்து குடும்ப உறவுகளுக்கு இடையில் கசப்பு ஏற்பட்டு பிரிவினையை சந்திக்கக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதக அல்லது ஜாதகியர் ஒவ்வொரு குறிப்பிட்ட பரிகார ஸ்தலங்களுக்கு அல்லது ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஏற்றம் ஏற்படுகிறது, ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் விரும்பத்தக்க வகையில் அமைந்து விடுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற திருத்தலங்களில் ஒன்று சட்டையப்பர் ஆலயம், சீர்காழி, தஞ்சை மாவட்டத்தில் உள்ளது. இத்தலம் மிகவும் புண்ணிய ஸ்தலமாகும். இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள ஈஸ்வரன் இந்திரன், சந்திரன், பிரகஸ்பதி பூஜித்து நற்கதி அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இங்கு புராண காலத்தில் வேணுபுரம், புகழி, வேங்கரு, பூந்தராய், சிரபுரம் என்ற பெயர்களும் உண்டு. ஸ்ரீ காளிபுரம் என்ற பெயர் மருவி சீர்காழி என்ற பெயர் பெற்று உள்ளதாகவும் சிலர் சொல்கின்றனர். ஸ்ரீ காளிபுரம் எப்படி பெயர் பெற்றது? நடராஜ பெருமானிடம் ஸ்ரீ காளியம்மன் வாதம் செய்ய கோபமடைந்த நடராஜர் காளியை சாபமிட, சாபம் நீங்க காளியானவள் இங்கு உள்ள ஈஸ்வரனை பூஜித்து சித்தி பெற்றதாக சான்றுகள் உள்ளது. ஆகவே இது ஸ்ரீ காளிபுரம் என்று பெயர் பெற்றதாகவும் சொல்வதுண்டு. மற்றொரு வரலாறு, வலிமை குறைந்த காளிங்கன் என்ற சர்ப்பம் தன் வலிமையை அதிகரிக்க இங்குள்ள ஈஸ்வரரை பூஜித்ததால் ஸ்ரீ காளிபுரம் என்ற பெயர் வந்ததாகவும் வரலாற்று ஏடுகள் சொல்லுகிறது. சட்டையப்பர் புராண காலத்தில் வழுகநாதர் அருள் கண்ட மகாபலியிடத்து விஷ்ணு பகவான் பாலகன் வடிவம் கொண்டு 3 அடி மண் கேட்க மகாபலியும் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து மகாவிஷ்ணு விஸ்வரூபம் கொண்டு ஒரு அடியினால் விண்ணையும் மறு அடியினால் உலகையும் அளந்துவிட்டு 3வது அடியை எங்கு வைப்பது என்று மகாபலியிடம் கேட்க, 3வது அடியை என் தலை மீது வைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் என்று தலையின் மீது தன் பாதத்தை வைத்து மகாபலியை பாதாள உலகுக்கு அனுப்பினார் என்ற பக்தனான மகாபலியை வஞ்சகத்தால் மறையச் செய்த மகாவிஷ்ணுவின் மீது கோபம் கொண்ட வடுகநாதர் விஷ்ணுவின் மார்பின் மீது அரைந்து விஷ்ணுவை கீழே விழச் செய்தார். இதனை கண்ட மகாலட்சுமி மாங்கல்ய பிச்சை வேண்டி இறைவனிடம் மன்றாடினார். இறைவனும் விஷ்ணுவை உயிர் பெற்று எழச் செய்தார். உயிர் பெற்று எழுந்தார். மாளவன் இறைவனை வணங்கி தன் எலும்புகளையும் தோளையும் தானமாக இறைவனுக்கு கொடுத்தார். இறைவனும் மாளவன் எலும்பை ஆயுதமாகவும் தோளை சட்டையாகவும் அணிந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் இவர் சட்டைநாதர் என்று பெயர் பெற்றார் என்றும் ஒரு தகவல் உண்டு. இப்படிப்பட்ட சிவன் சக்தியும் விஷ்ணு சக்தியும் ஒருங்கே இணைந்தவாறே சட்டைநாதர் அல்லது ஆகர்ஷண பைரவர், இவர் ஆகர்ஷண பைரவர் என்றும் ஒரு சாரார் அழைக்கப்படுகின்றனர். அஷ்டபைரவர்களுக்கு தலைமை பொறுப்பேற்கக்கூடியவராக உள்ளார் என்பது சிறப்பு. அஷ்டபைரவர்கள்
சுதந்திர பைரவர், சுயேச்ச பைரவர், லோக பைரவர், கால பைரவர், உக்கர பைரவர், பிச்சையப பைரவர், நிர்மாண பைரவர், பீஷ்மண பைரவர் இந்த பைரவர்களின் விக்கிரகங்களை ஆலய சன்னதிக்கு அருகே ஒருங்கே இங்கே காணலாம். பரிகார ஸ்தலம் என்று சொல்லும் பொழுது எதற்கு எந்த பாதிப்புக்கு பரிகாரம் இந்த கோயில் அமைந்துள்ளது என்பது சார்ந்த தகவலை பார்க்கும் பொழுது, மன வாழ்க்கை சரியான அமையாதவர்கள், கணவனை பிரிந்து வாடுபவர்கள், ஊழ்வினை பாதிப்புக்கு உட்பட்டவர்கள், வம்சாவளி விருத்தி இல்லாதவர்கள் இங்கு வந்து சட்டையப்பரை வணங்க சாபம் நீங்கி சுகவாழ்வு பெறலாம். வெள்ளிக்கிழமை முன்னிரவில் சட்டைநாதருக்கு பூஜை நடத்தப்படுகிறது. இவருக்கு புனுகு சாத்தி வடை பாயாசம் நைவேத்தியம் வைத்து பூஜை செய்வதாக சொல்லப்படுகிறது. ஆண்கள் மேல் சட்டை இன்னாமலும் பெண்கள் கூந்தலில் பூ வைக்காமலும் இந்த சட்டைநாதரை வணங்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகமாக கடைபிடித்து வருகிறார்கள். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு தெய்வம் சார்ந்த அல்லது ஆன்மீகம் சார்ந்த அல்லது பரிகார ஸ்தலங்கள் என்ற வகையில் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் ஏற்கனவே ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய வாடிக்கையாளரோ அல்லது எனது குருமார்களின் வாடிக்கையாளர்களோ ஒரு கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கி தரிசனம் செய்து வேண்டுதல் வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அந்த வேண்டுதலை செலுத்தி அதற்கு பிறகு நம்மிடம் வந்து அந்த தகவல் சார்ந்த தகவலை நமது வாடிக்கையாளர் பகிர்ந்து கொண்ட பிறகு நூலில் சொல்லப்பட்ட தகவல்கள் ஒத்துப்போன பிறகு அது நடைமுறையில் மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பதிவுகளை தந்து கொண்டிருக்கிறேன் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. மற்றும் அஷ்டமா சித்திகளை கொடுக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் சார்ந்த பதிவை அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜார்த்திரம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.